உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி இலத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சோழக்கட்டு, செம்பூர், பச்சப்பாக்கம், நீலமங்கலம் ஆகிய ஊராட்சிகளில் விவசாயிகளின் நலன் கருதி சொர்ணவாரி பருவத்தில் பயிர் செய்யப்பட்ட நெற்பயிர்களை எளிதில் தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி இலத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு, திமுக ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக அணைக்கட்டு கிராமத்தில் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான வீடு மின்கசிவின் காரணமாக முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி நிதி உதவி மற்றும் தேவையான அரிசி, பருப்பு, ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நிர்வாகிகள் வெளிக்காடு ஏழுமலை, ராமநாதன், கார்த்தி, ராமமூர்த்தி, மாரிமுத்து, லோகநாதன், சுமதி பரசுராமன், ஞானசேகர், ராணி பாண்டுரங்கன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மன்னூர் கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் மற்றும் பேனர்கள் அகற்றக் கோரி உதவி காவல் கண்காணிப்பாளர் வலியுறுத்தி வந்துள்ளார். இதனை கண்டித்து கிழக்கு ஒன்றிய செயலாளர் தினகரன் தலைமையில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன், காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு, காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் புகழேந்தி, பூவரசன், சதீஷ், சின்னையன், சிவா, ஜிட்டு, சேட்டு, பிரேம், ஒன்றிய செயலாளர் சத்யா, கோனேரி குப்பம் சுதாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பெரும்புதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பங்களை ஏஎஸ்பி அவர்கள் தொடர்ந்து எடுக்கும் வண்ணமாக பேனர்கள் வைக்கக்கூடாது, இது போன்ற அச்சுறுத்தல்களில் ஈடுபடுவதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். ஆய்வு செய்வதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் கடந்த 2007 அன்னிலிருந்து இன்று வரை இருக்கின்ற கொடிக்கம்பங்களும் புதிதாக எந்த கொடிக்கம்பமும் நாங்கள் ஏற்றவில்லை. தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளை வழக்கம் போல் கொண்டாடுவது போல் கொடியேற்றி இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் அந்தந்த முகாம்களில், அதாவது ஊராட்சிகளில் நடத்துவது வழக்கமான ஒன்றுதான். இது போன்ற செயல்களில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவதால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் பொதுமக்களுக்கு உண்டான எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடந்தால் கூட தொடர்ந்து எங்களை விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் அல்லது பேனர், இது போன்ற போஸ்டர், இது போன்ற விஷயங்களை காவல்துறையினர் எங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அச்சுறுத்தல்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் பயப்படாது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவரின் ஆணைப்படி தொடர்ந்து நிகழ்வுகள் முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற காவல்துறையின் அச்சுறுத்தல் தொடர்ந்தால் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாநகரம் புதுப்பாளையத்தில் கட்சியின் கொடியேற்று விழா மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழா கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட நிர்வாகித்துறை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று கட்சியின் கொடியை ஏற்றி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர், கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் சேட்டு, கடலூர் நகர துணை செயலாளர் சிலம்பு, மாவட்ட துணை அமைப்பாளர் ஹானஸ்ட், நகர அமைப்பாளர்கள் ஆறுமுகம், சலீம், ராஜ்குமார், ஸ்ரீராம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் கடலூர் ஆல்பேட்டை செக் போஸ்ட் அருகே விசிக கட்சியின் கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர், கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு, கடலூர் நகர துணை செயலாளர்கள் சிலம்பு, சீனிவாசன், மாநில துணை செயலாளர் சரண், மாவட்ட துணை அமைப்பாளர் ஹானஸ்ட், திருமா கபிலன், துறை நகர அமைப்பாளர் ஆறுமுகம், சலீம் வளவன், ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் மின்துறையை தனியார் மயமாக்கல் நடவடிக்கையை கண்டித்தும் இந்திய கூட்டணி சார்பில் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் அரசு வணங்காமுடி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் பொன் செந்தமிழ்ச்செல்வன், செல்வசுந்தரம், அரவரசன், பார்வேந்தன், கட்சி பொறுப்பாளர்கள் தமிழரசி, விடுதலை கனல், வல்லவன், அரசகுமாரி, தினகரன், அரவளவன், செழியன், தமிழ்வளவன், மகேந்திரன், சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் சார்பில் விக்கிரவாண்டி ஒன்றியம் கயத்தூரில் விசிக கொடிக்கம்பத்தை அகற்றி சாதியவாதிகளுக்கு துணை போன காவல்துறையின் அராஜக போக்கை கண்டித்தும் சாதிய வன்மத்துடன் நடந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விழுப்புரம் மையம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேர்தல் பணிக்கு மாநில செயலாளர் குணவழகன், முன்னாள் மண்டல செயலாளர் விடுதலை செழியன், மாவட்ட செயலாளர்கள் பெரியார், வீரபொன்னி வளவன், மலைச்சாமி, தனஞ்செழியன், மண்டல துணை செயலாளர்கள் கிளியனூர் ரணியன், வழக்கறிஞர் எழில்மாறன், தொகுதி செயலாளர் கானை வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் கார்மேகம், ஆசை தம்பி, முகிலன், சங்க தமிழன், அறிவன் மா தமிழன், பிரபாகரன், நகர செயலாளர்கள் சந்தர், இமயன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தளபதி ஜப்பார் உள்ளிட்ட விசிகவினர் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பு அணியான அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணியின் விழுப்புரம் மண்டலம் திருக்கோவிலூர் பணிமனை பெயர் பலகை மற்றும் சங்க துவக்க விழா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பணிமனை முன்பு நடைபெற்றது. மண்டல தலைவர் மூர்த்தி, மண்டல பொருளாளர் மாயவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பேரவையின் தலைவர் அர்ஜுனன் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்வில் மண்டல பொதுச் செயலாளர் செல்வகுமார், பேரவை துணைத் தலைவர் ராமச்சந்திரன், பேரவை துணை பொதுச் செயலாளர் கணேசன், கட்சியின் மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன், பேரவை பொதுச் செயலாளர் செல்வகுமார், பேரவை பொருளாளர் இமானுவேல் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் தமிழ் நிலவன், நாகேஸ்வர ராவ், முருகேசன், வெற்றிவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே